ரைமி பாப்பட் வழங்கும் வா தமிழா வா. இணைந்து வழங்குவோர் அனுஜ் டைல்ஸ், பவர்ட் பை கார்டியாக் நல்லாநாய். ஸ்பெஷல் பார்ட்னர் டிவிஎஸ் எக்ஸல் 100. அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் பிவிடி பிரியம் சால்ட் மற்றும் ஷாஷ்வின் ஃபவுண்டேஷன் இன்டீரியர் அண்ட் டிசைனிங். ஸ்டைலிங் பார்ட்னர் டைலர் சூ. ஜுவல்லரி பார்ட்னர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. இந்த வாரம் நாம பேச போற தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா, இது நம்மளை பத்தி, நம்ம உடம்பை பத்தி பேச போற ஒரு விஷயம். நம்ம காதலிக்கிற பொண்ணை கூட மறந்துடுவோம். ஆனா இப்பெல்லாம் உடம்பை அவ்வளோ அதிகமாக காதலிக்க ஆரம்பிச்சிட்டோம். உடல் ஆரோக்கியத்தின் மீது அதீத அக்கறை கொண்டவர்கள். வாழ்ற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை, அதை ஜாலியாக சாப்பிட்டு ஜாலியாக வாழ்ந்துட்டு போகிற போக்கில் போகிறத விட்டுட்டு அதை பார்த்து சாப்பிடு, இதை பார்த்து சாப்பிடு, அந்த எக்ஸசைஸ் பண்ணு, இந்த எக்ஸசைஸ் பண்ணுன்னு அப்படின்னு சொல்கிற ஒரு கூட்டம். இந்த வாரம் நாம் விவாதிக்க போகிற தலைப்பு, உடல் ஆரோக்கியத்துக்காக அதிகம் மெனக்கெடுபவர்கள், அதை பற்றி கவலை கொள்ளாதவர்கள். உங்ககிட்ட இருந்தா நான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். அன்றாட வாழ்க்கையில உங்க ஆரோக்கியத்துக்காக நீங்க மெனக்கெடல் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னென்ன? பசிச்சா மட்டும்தான் நான் சாப்பிடுவேன். பசிக்கல அப்படிங்கும்போது அந்த டைமுக்கு புசிக்கிறது, அந்த ருசிக்கு சாப்பிடுறது இல்ல. கிடையாது. பசிக்கு தான் நம்ம சாப்பிடணும். பசி இல்லாத போது சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கடைசி ஒரு வாய் வச்சிருந்தா கூட அதை கூட நம்ம சாப்பிட்டு முடிக்கணும், பாத்திரத்துல இருக்கிறது கூட நம்ம சாப்பிட்டு முடிக்கணுங்கிற மாதிரி வரும். இப்போ எனக்கு 49 ஆகுது. ஒரு 2-3 இயர்ஸ் தான் இதை நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். உங்க அழகின் ரகசியம் இதுதான். மேபி இருக்கலாம். ஓகே, உங்க டயட் மெனுல என்ன புதுசா ஃபாலோ பண்றீங்க? எக்ஸசைஸோட ஷெட்யூல் சொல்லுங்க. மேக்ஸிமம் அவுட் சைட் ஃபுட் சாப்பிடக்கூடாது. அதை எதை தவிர்க்கணும்னு சொல்றீங்க? ஆயிலி சீஸ் அதிகமா போடுவாங்க. எல்லாம் சாப்பிட அப்புறம் ஃப்ரை பண்ணது, எண்ணெயில ஃப்ரை பண்ணது, அதெல்லாம் ரொம்ப கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கும். ஸோ ஃபேட் போடும். ஸோ நானே போய் சிக்கன் வாங்கிட்டு வந்து நானே கூட சமைச்சு சாப்பிடுவேன். ஸோ இது வந்து ஒரு ஆக்டிவா இருக்கு எனக்கு. நானும் ஒரு பீரியட்ல வந்து அவுட் சைட் ஃபுட் நிறைய சாப்பிட்டு ரொம்ப ஒரு மாதிரி கிரேவிங்ஸாக ஆகி அடிக்ட் ஆகிட்டேன். ஒரு 3 months தொடர்ந்து டவுன்லோட் பண்ணி அது திருப்பி டெலீட் பண்ணி திருப்பி டவுன்லோட் பண்ணுவேன். ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஒரு 98 kgs ஆயிடுச்சு. நான் 85 இருந்தேன், 98 kgs போயிட்டேன். இப்போ எவ்வளோ இருக்கீங்க? இப்போ ஒரு 8 kg குறைச்சிருக்கேன். ஹெல்த் கான்ஷியஸா இருப்பேன். பட் ஆனால் என்னால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒரு மாதிரி குடிகாரனுக்கு கை நடுங்கும்ல, அந்த மாதிரி கரெக்டாக ஒரு 7 o'clock ஆனால் அப்படியே டவுன்லோட் பண்ணிடுவேன். அப்புறம் ஆர்டர் பண்ணிட்டு வர வச்சிருவேன். ஸோ டின்னர் லஞ்ச்னா கை நடுக்குது குமார், இப்போ கொஞ்சம் ஆர்டர் போடு அப்படிங்கிற மாதிரி கயிறு கட்டி வச்சிருக்கேன். நான் வந்து காலைல 7 o'clock 7:30க்கு ஹாட் வாட்டர் குடிப்பேன். 9:30க்கு ஃப்ரூட்ஸ் ஆர் வெஜிடபிள் சாலட் சாப்பிடுவேன். 1:30க்கு வந்து ஆஃபீஸில் கொடுக்குற மெனு ரைஸ் வித் அவங்க கொடுக்குற சுண்டல்ஸ் ஆர் வெஜிடபிள்ஸ். ஈவினிங் வந்து 5 o'clock வந்துட்டு பன்னீர் ஆர் சோயா இந்த மாதிரி எடுத்துப்பேன். நைட் வந்து ஆஃப்டர் த ஜிம் வந்து வாட்டர்மெலான், மேங்கோ, வெள்ளரி பிஞ்சு இது 3 மட்டும் தான் சாப்பிடுவேன். அதனால அதில் இருக்க மிக்சட் ஃப்ரூட்ஸ் எடுத்துப்பேன். நான் வந்து 140 வரைக்கும் போயிட்டு நான் 140யா? ஆமா. எந்திரிச்சு நின்னுங்க. எவ்வளோ ஹைட் இருக்கீங்க? நான் வந்து 6.2. ஓகே, இப்போ எவ்வளோ வெயிட் இருக்கீங்க? இப்போ 90ல இருக்கேன். 90. 140லேருந்து 90க்கு வந்துட்டீங்களா? ஆமா. ஓகே, எவ்வளோ நாள் ஆச்சு இந்த எடை குறைக்க? நான் ஒரு 6 months கேப் எடுத்துக்கிட்டேன். கல்யாணம் ஆயிடுச்சா உங்களுக்கு? இல்ல 22 தான். பரவாயில்ல, 22 வயசுல உண்மையிலே பாராட்டத்தக்க விஷயம் தான். சொல்லுங்க. நான் வந்து யோகா அண்ட் ஃபுட் மூலயமா 45 kgs குறைச்சேன். 112 kgsலேருந்து இப்போ அரௌண்ட் 70 kgs வந்தேன். ஜஸ்ட் வீட்லேயே ஹோம் பேஸ்டாக யோகா பண்ணி ஆன்லைன்லேயே பண்ணி எதுவும் டீச்சர் ஆன்லைன்ல பார்த்து நீங்க குறைச்சிட்டீங்க. ஆமாம். எது குறைக்கணுங்கிற முடிவை நோக்கி நகர்த்து? அதான் அந்த ட்ரிகர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மேரேஜ்க்காக பார்க்கும்போது பொண்ணுங்களாம் வந்துட்டு அதை வச்சு டிக்ளைன் பண்ணாங்க. அப்போ கூட எனக்கு வந்து அது என்னை ஸ்ட்ரைக் ஆகலை. என்னடா நம்ம இன்னும் அவ்வளோலாம் வெயிட் இல்லையே அப்படின்னு தான் நான் நினச்சி சுற்றிட்டு இருந்தேன். பட் ஆஃபீஸில் ஒரு ஹெல்த் செக்அப் பண்ணும்போதுட்டு 112 kg பார்த்தும்போது நான் நினச்சிட்டு இருந்தேன் ஒரு 96 அந்த 100க்குள்ளே தான் இருப்போம் அப்படின்னு. 100 மேலே தாண்டி 112 போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஏதோ ஒரு பெரிய ஹார்ட் பிரேக் ஆன மாதிரி இருந்துச்சு. அன்றைக்கி வேலை பார்க்க முடியல, என் மைண்டே ஓடல. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஃபர்மேஷன் தேட ஆரம்பிச்சு, அப்புறம் இன்ஃபர்மேஷன் வர ஆரம்பிச்சு, அந்த மாதிரி தான். எவ்வளோ வயசாகுது உங்களுக்கு? 30 முடிஞ்சிருச்சு 17th. கல்யாணத்துக்கு பொண்ணு கிடைச்சிருச்சா? இல்ல சீக்கிரம் கிடைச்சு. இன்னும் தெளிவாயிட்டேன். எதுல தெளிவானீங்க அதை சொல்லுங்க விவரமா. ஃபர்ஸ்ட் நம்மள பாத்துக்கணும் அப்படின்னு. முதல்ல நம்மள பாத்துப்போம், ஆமா. அப்புறம் வீட்டுக்காரமா அப்புறம் பாத்துக்கலாம். ஸோ ஹெல்த் சேஞ்சஸ் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எதுவுமே அவாய்ட் பண்ணல, ஜஸ்ட் சப்ஸ்டியூட் மட்டும்தான் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராசஸ் சுகர்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு அதுக்கு பதிலாக நேச்சுரலான சுகர்ஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஜாகரியாக இருக்கட்டும், இல்லை டேட்ஸாக இருக்கட்டும், ஹனியாக இருக்கட்டும், அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சூரியன் உதிச்சு இறங்குறதுக்குள்ளார சாப்பிட்டு முடிச்சிடுறது. நைட்டு வந்து 6 மணிக்கு மேலே நீங்கள் அப்போ சாப்பிட மாட்டீங்க? மேக்ஸிமம் அவாய்ட் சார். ஸ்டார்ட் த டே வித் டீடாக் ஜூஸ் அண்ட் தென் கோ ஃபார் ஃப்ரூட்ஸ். அதுக்கப்புறம் தேர்ட் வந்துட்டு ஹேவ் கிரெயின் மீல், பட் டு நாட் ஆட் எனி
ஆடட் ஆயில்ஸ் நீங்க வந்து டீடாக்ஸ் பண்ண சாப்பிட ஜூஸ் ஒன்று குடிச்சிருக்கீங்கன்னு சொல்றீங்க, ஃப்ரூட்ஸ் வச்சு சாப்பிடுவோம். ஃப்ரூட்ஸ் வச்சு சாப்பிடுங்கன்னு சொல்றீங்க. Grain. நெக்ஸ்ட் உங்க லைஃப் ஸ்டைல ஏதாவது புதுசா ஆட் பண்ணிருக்கீங்க, இவங்க ஆட் பண்ணாத விஷயங்கள்? நான் சாப்பிட்றது எப்படின்னா, வாய்க்குள்ள ஒரு ஒரு கவளம் போட்டுட்டா உதட்ட மூடிக்கிடும். ஓட்டம் மூடிக்கிட்டு நல்லா இப்படி நல்லா 15 to 20 முறை மென்று நல்லா அந்த சுவையை வந்து நாக்குக்கு கொடுக்கணும். அப்படி கொடுத்துட்டு சப்பையா ஆகிறது நம்ம உணர முடியும். அப்படியே உள்ள தள்ளிட்டோம்னா அது நல்ல ஜீரணத்துக்கு உறுதுணையாக இருக்கும். நீங்க அதுக்கு என்ன ஃபாலோ பண்றீங்க இந்த வயசுலயும்? இந்த வயசுலேயும் நான் வந்து இந்த முளைக்கட்டின பயிறு ம். அதை வச்சு நல்லா நான் சொன்ன மாதிரி மென்று சாப்பிடுவேன். ம். தண்ணி குடிக்கக்கூடாது. 20 நிமிஷம் கழிச்சு தான் தண்ணி குடிப்பேன். மென்று தான் சாப்பிடுவேன். சாப்பிட்டுட்டு தண்ணியெல்லாம் குடிக்க மாட்டேன். விக்கிடுவோம் சார். ம். விக்கிச்சுன்னா தண்ணி குடிச்சு தான் ஆகணும். ம். ஒரு இதுதான் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கோடு போட்டு இல்ல, விற்க வேணாங்கிறதுக்கு தான் அவர் மென்னு சாப்பிடுங்கிறாரு. முழுங்குனீங்கன்னா தான் மாட்டிக்கும். சார் ஒரு சில நேரம் பேசிட்டு சாப்பிட்டாலும் விக்கிக்கும் சார். எனக்கு ஃபீலாக இருந்துச்சுனாலும் சரி, அழுக வந்துச்சு, ரொம்ப ஹார்ட் பிரேக் ஆயிடுச்சுன்னா நல்லா சாப்பாட்டில் எடுத்து போட்டு உட்காந்துருவேன். உட்காந்துட்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு பாட்டு போட்டு அழுதுட்டே திம்பேன். இங்கிட்ட ஒரு பக்கம் அழுக வரும், அழுதுட்டே திம்பேன். சரி நல்லா ஆயிடும் அப்படின்னு இந்த சொல்லி. பருத்தி வீரன்ல நம்ம பிரியாமணி போட்டு உட்காந்து சாப்பிடும், அந்த கேட்டகரி தானே நீ? லிட்டரலி அதான் சார். மோஸ்ட்லி எல்லாருமே வந்து இப்போ நவடேஸ் ஸ்ட்ரெஸ்ன்ற ஒரு ஃபேக்டர். நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் நான் சொல்ல மாட்டோம், ஒர்க் ப்ரெஷர்னு சொல்லிக்கிறோம். அதனால என்ன ஆயிரும்னா எமோஷனல் ஈட்டர்ஸ் தான் மாறிடும். எமோஷனல் ஈட்டர்ஸ்னால் நான் சோகமாக இருந்தாலும் சாப்பிடுவேன், சந்தோஷமாக இருந்தாலும் சாப்பிடுவேன். இந்த பேட்டர்ன் வந்து என்னென்னா எல்லாருக்குமே வந்துருச்சு. அதாவது இப்போ சின்ன குழந்தைக்குமே வந்து என்னென்னா இப்போ அது ஒரு பேட்டர்ன் ஆயிடுச்சுன்னா அம்மா அடிச்சாங்களா ஏதாவது வாங்கி கொடுத்து சாப்பிட்டா சரியாயிரும். அது என்னென்னா அவங்களோட ஸ்டிமுலஸ் வந்து அந்த மாதிரி ஒரு லைக் ஃபீடர் வந்து அந்த மாதிரி சிஸ்டமில் செட் ஆகிறதுனால நார்மலாக இப்போ சாப்பிட வேண்டியதை எப்போ சாப்பிட்ணுமோ அந்த டைமெல்லாம் நம்ம மீறி எப்போ வேணால் சாப்பிட்லாம். கல்ச்சர் சேஞ்ச் நான் சொல்ல மாட்டேன், பட் அகெயின் சர்க்கம்ஸ்டன்சஸ் ஆப்ஷன்ஸ் நமக்கு நிறைய இருக்குது. ரெகுலர் லைஃப் ஸ்டைல்ல இருந்து இவங்க செய்யாத விட நீங்க என்ன ஸ்பெஷலா செய்றீங்க? நான் வந்து இப்போ கலோரி டெஃபிசிட் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் கலோரி டெஃபிசிட் ஒன்றும் சார், அளவா சாப்பிட்றதுன்னு ரொம்ப சிம்பிளாக சொல்லிக்கலாமா சார்? அளவா சாப்பிடணும், அவ்வளவுதாங்க. ஃபர்ஸ்ட் நாங்கள் ஹெல்த்தியாக தான் சார் சாப்பிட்றோம். ஹெல்த்தியாக சாப்பிட்றோன்னும் போதே என்ன ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் உடம்புல எனர்ஜி லெவல் அவங்களோட எங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தேவையான நியூட்ரிஷன், அதாவது விட்டமின்ஸ், மினரல்ஸ் இதெல்லாம் எங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும். மூணாவது பார்த்தீங்கன்னா லைக் எங்களோட இம்யூன் சிஸ்டம் இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். இல்ல, அதுக்கு நீங்க என்னென்ன ஸ்பெஷலா எடுத்து சாப்பிடுறீங்க? நான் அதான் கேட்டேன். சார் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணது பார்த்தீங்கன்னா வெளியே வாங்கி சாப்பிட்றது இல்லை சார். சூப்பர். ஏன்னா வந்துட்டு வி ப்ரிப்பேர் ஓன் மீல். ஓ, நீங்களே ப்ரிப்பேர் பண்ணீங்களா உங்க மீல? ஆமாம், பிரிச்சிருவேன் சார் 4 மீலாக ஒரு நாளைக்கு. அதாவது திட்டமாக சாப்பிட்றது, அதில் கேலரி கண்டென்ட் கம்மியாக இருக்குது, அதே சமயம் அதில் போஷாக்கும் அதிகமாக இருக்கிற மாதிரி. ஸோ பேசிக்லி அதில் எக்கு, கார்பு, வெஜிடபிள்ஸ், அதில் ஃபைபர் இருக்கா. ஸோ ஒரு வெல் பேலன்ஸ் ஃபுட்டாக நாங்கள் பார்த்து சாப்பிட்றோம் சார். அவ்வளோதான். இவங்கெல்லாம் 3 வேளை சாப்பிட்றாங்க, நீங்க 4 வேளையா பிரிச்சுக்கிறீங்க. 4 வேளை சாப்பிட்டா அவங்கள மாதிரி ஃபுல்லாலாம் சாப்பிட மாட்டேன், அரை வயிறு அந்த மாதிரி சாப்பிடுவேன். சொல்லுங்கம்மா, நீங்க உங்க லைஃப் ஸ்டைல்ல என்ன ஆட் பண்ணிருக்கீங்க? இவங்க சேர்க்காத ஒரு மாற்று பயிற்சியா, உணவா, எதை நீங்க உங்க லைஃப் ஸ்டைல் ஆட் பண்ணிருக்கீங்க? நான் வந்து காலையில் 5:30 மணிக்கு எந்திரிப்பேன். வாக்கிங் 2 கிலோமீட்டர் நடப்பேன். ஏதாவது ஒரு மூலிகை டீ குடிப்பேன். டெய்லி காய்கறி ஜூஸ் குடிப்பேன். கம்பல்சரி டெய்லியுமே 2 நேரம் மில்லெட்டு தான் சாப்பிடுவேன். சிறுதானிய உணவு தான் எடுத்துக்கிறீங்க. சிறுதானிய உணவு டெய்லியுமே 2 நேரம் எடுப்பேன். உங்க வீட்ல இருக்கவங்க எல்லாருமே இதே உணவு எல்லாரும் சாப்பிடுவாங்க. நான் கொடுத்தேன்னா எல்லாரும் சாப்பிடுவாங்க. நீங்க கொடுத்தா சாப்பிடுவாங்க, ஆனா ஆமா. அவங்களா விரும்பி இல்லை, சாப்பிடுறாங்க. அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்ல யார் சமைக்கிறது? நான் தான் சமைப்பேன். அப்ப நீங்க சமைச்சு சாப்பிட்டு தான் ஆகணும். வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு 2 நாள் வந்து முளைகட்டிய பயிர் எடுத்துக்கிடுவேன். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் கோதுமை தோசை, கம்பு தோசை, ஒரு நாள் பழைய சோறு, ஒரு நாள் சாப்பிடாமலே இருக்கிறது, காலையில் சாப்பிடாமலே இருக்கிறது. ரொட்டீனாக இதான் இது போயிட்டு இருக்கு. சிறுதானிய உணவுகள்லாம் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. நான் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சார் ஒரு 7 இயர்ஸ் முன்னாடி. நான் சின்ன வயசுலேருந்து அத்லெட், அதனால ஹெல்த்தியாக தான் லைஃப் ஸ்டைலில் தான் இருந்துச்சு. ஜாப் ஜாயின் பண்ணி ஒரு 4 இயர்ஸில் வந்து எனக்கு பேக் பெயின் வர ஆரம்பிச்சிச்சு. அதை வந்து என்னால் வந்து அதை அக்செப்ட் பண்ணவே முடியல. என்ன நம்ம ஹெல்த் வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக டிட்டோரியேட் ஆகுது அப்படின்னு. சரி என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக சர்ச் பண்ணும்போது, ஓகே நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணணும், நம்ம வந்து ஃபுட் கண்ட்ரோல் கொண்டு வரணும், எல்லாமே பண்ணாதான் நம்மளால் வந்து ஹெல்தி லைஃப் ஸ்டைல் லீட் பண்ண முடியும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் பாடி பில்டிங் ஷோஸ் வந்து நான் பண்ணுறேன் சார். இந்தியா லெவலில் ஒரு ஷோ பண்ணியிருக்கேன். ஸ்டேட் லெவலில் வந்து பவர் லிஃப்டிங் ஷோவில் வந்து 2nd பிளேஸ் வரைக்கும் நான் வின் பண்ணியிருக்கேன். எல்லாமே நேச்சுரலாக பண்ணுறது தான் சார். அப்படியே உங்க பைசப்ஸ் அப்படியே ஒரு போஸ்ட் போட்டு காட்டுங்க. நீங்கள் கேட்டீங்களா ஆம்ஸ் மடை காட்ட சொல்லி, அவங்களே தானே கேட்டிங்களா சார்? நீங்களும் ஒரு ஆர்ம்ஸ் காட்டிடுங்க சார். அதெல்லாம் வேணாம் சார், சட்டையெல்லாம் கழட்ட வேணாம் சார், பயந்துக்குவாங்க பிள்ளைங்க. நீங்க சும்மா ஆர்ம்ஸ் காட்டுங்க சார். பாகுலிமா எந்திரிச்சு அவர் ஆர்ம்ஸ் அவர் காட்டுறாரு. அது செய்யறதுக்கு இப்போ செய்யறதுக்கு வேணுமா கரெக்டாக இருக்கும். வருங்கால இளைஞர்களுக்கோ வருங்கால குழந்தைங்களுக்கோ அது கரெக்டாக இருக்காது. எங்க ஃபாதர் வந்து 83 வயசு இறக்கும்போது
அவர் கடைசி வரைக்கும் என்ன மாதிரி தான் இருந்தார். எந்த ஒரு டேப்லெட் கூட சாப்பிட மாட்டார். அந்த மாதிரி இயற்கையாக தான் மரணம் அடைஞ்சார். இவங்களுடைய பழக்க வழக்கம் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? நான் ஒரு ஃபுட் பிளாகர். இன்ஃபேக்ட் நான் ஒரு டயட்டிஷியன் கூட. ஓகே. எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து நான் ரொம்ப நல்லா சாப்பிடுவேன். நான் ரொம்ப சிரிச்சாலும் சரி, ரொம்ப கஷ்டப்பட்டாலும் சரி, என்னை சாப்பாடு அவ்வளோ சந்தோஷப்படுத்தியிருக்கு. உங்களுக்கு என்னென்ன ஃபுட்டெல்லாம் பிடிக்கும்? பிரியாணி சார். சிக்கன், மட்டன், ஃபிஷ்ஷு, நண்டுன்னு எல்லாமே சாப்பிடுவேன். ஃப்ரைட் ரைஸ், சில்லி சிக்கன் எல்லாம் சாப்பிடுவேன். இவங்க சொல்கிறது எல்லாமே ரொம்ப பெருமையாக இருக்குது. இப்போ ப்ரோ சொன்னது எல்லாருமே வந்து நல்லா வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. நானும் வெயிட் லாஸ் பண்ணி திரும்பியும் வெயிட் கெயின் பண்ணி திரும்பியும் வெயிட் லாஸ் பண்ணி வெயிட் கெயின் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த டைமுக்கு இதுதான் பண்ணணும், இன்னைக்கு இதுதான் பண்ணணும் அப்படின்றது என் லைஃப் ஸ்டைலாக கிடையாது. எனக்கு என்ன இஷ்டமோ நான் சாப்பிடணும். நான் சாப்பிடும்போது அவ்வளோ சந்தோஷமாக ஆகுறேன் சார். சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க சொல்லியிருந்தாங்க ஃபுட்டை வந்து ஒரு ஹாப்பினஸ்க்காக இன்டேக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு தப்பான அப்ரோச். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க டோப்பமைன் செக்ரிகேட் பண்ணுறதுக்கு வந்து ஃபுட் இன்டேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஃபுட்டை வந்து ஒரு ட்ரக்கு ஒரு ஆல்கஹால் மாதிரி மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஃபஸ்ட்டு ஃபுட்டோட பர்பஸ் என்னென்னா நம்ம பாடிக்கு தேவையான நியூட்ரிஷனை ப்ரொவைட் பண்ணுறது தான் ஃபுட்டோட பர்பஸே. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் பேசிஸில் வந்து நான் அதிகமாக ஃபுட்டை கன்சியூம் பண்ணி நான் வந்து ஒரு பர்டிகுலர் ஏஜில் வந்து 19 ஏஜில் வந்து 137 கேஜிஸ் வரைக்கும் இருந்தேன். என்னோட ஹைட் எவ்வளோ இருந்ததுன்னா 162 சென்டிமீட்டர்ஸ். அப்போ வந்து என்னோட பாடி ஃபேட் பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ இருந்ததுன்னா 55%. 55% பாடி ஃபேட்னா கிட்டத்தட்ட 70 கிலோ பாடி ஃபேட் இருந்தது உடம்புல. நான் ஸ்கின் அலர்ஜின்னு டாக்டர் கிட்ட போனேன். அப்போ அவர் என்ன சொன்னார்னா இது வந்து ஸ்கின் கேன்சரோட ஸ்டார்டிங்காக கூட இருக்கலாம்னு சொல்லிட்டார். ஏன்னா பாடி ஃபேட் வந்து அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் தான் வந்து நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன்னா எக்ஸசைஸ் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணி அதுக்கப்புறம் அது பேசிஸ்லேயே போக ஆரம்பித்தேன். ஸோ நான் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் தான். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10:30 11 o'clock ஆஃபீஸ் போயிடுவேன். அப்புறம் ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 o'clock 6 o'clock லாக் அவுட் பண்ணிடுவேன். இந்த ஒரு 7 ஹவர்ஸ்க்குள்ளே நான் ஒரு 5 times 6 times சாப்பிட்ருவேன். என்னால் நல்லா திங்க் பண்ண முடியுது, நல்லா பேச முடியுது, நல்லா ஒர்க் பண்ண முடியுது. ஸோ உங்களுக்கே தெரியும் ஐடி இண்டஸ்ட்ரியில் வந்து சர்வைவ் ஆகணும்னா யோசிச்சுட்டே இருக்கணும், கரண்ட் டெக்னாலஜி டெவலப் ஆகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு வந்து எந்த சைட் எஃபெக்ட்டும் அதே மாதிரி இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பிளேட்டில் 75% கறி தான் இருக்கும். 25% தான் பார்த்தீங்கன்னா சாப்பாடே இருக்கும். அப்புறம் சாப்பிட்டுட்டு நடக்க மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன். நான் இப்போ வரைக்கும் ஹெல்த்தியாக தான் இருக்கேன். ஆப்போசிட் டீமில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அவங்க வந்து அந்த கண்ணாடி பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு அவுட்புட் கிடைக்கும். அதை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும். ஸோ அது வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ அதுக்கு கீழே நான் வந்து கொண்டு வந்துடலாம். ஆனால் இதை வந்து ஹெல்த்திக்கு கீழே கொண்டு வரக்கூடாது. ஸோ இப்படி இருந்தால் தான் நாங்கள் ஹெல்த்தியாக இருக்கோம்ப்பா அப்படிங்கிறது வந்து மெத்து. அது வந்து ஃபிட்னஸ், அது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அப்படி கொண்டு போயிருந்தமே தவிர ஒரு பையனோ பொண்ணோ இந்த ஷேப்பில் இருந்தால் தான் நான் வந்து இப்போ ஹெல்த்தியாக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி கீழே அந்த ஃபிட்னஸை ஹெல்த்துக்கு கீழே கொண்டு வரக்கூடாது. அதுதான் நான் வந்து சொல்கிறேன். உங்கள் ஏஜ் என்ன ப்ரோ கரெக்டாக? 25. 25ல் வந்து உங்கள் மெட்டபாலிசம் எல்லாமே வந்து அப்சல்யூட்லி பர்ஃபெக்ட் கண்டிஷனில் இருக்கும் சார். அப்போ இருக்கிற கண்டிஷனை வச்சு நம்ம வந்து நான் எக்ஸாக்டாக இதே மாதிரி நான் 35ல் இருப்பேன் 45ல் இருப்பேன்னு நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியாது. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து அவர் நினைக்கிறாரு ஓகே நான் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுறேன்னு. பட் நாங்கள் இருக்கிற லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணார்னா அவர் கண்டிப்பாக இன்னும் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ 25 வயசுங்கிறனால அந்த இளமையில அவருக்கு எல்லாத்தையும் உடம்பு தாங்குதுங்கிறீங்க. ஆமாம், அதனால மட்டும்தான் தாங்கிக்கிட்டு இருக்கு. அவருக்கு வந்து கிராஜுவலாக வந்து 30க்கு மேலே 1% மசில் மாஸ் குறையும், வேரியஸ் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும். அப்போ வந்து அவருக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஓகே நம்ம வந்து ராங் டைரக்ஷனில் போகிறோம்னு எங்கள் சைடில் தான் வந்து உட்காரணும் அவரும். ஸோ அங்கே வந்து ஃபர்ஸ்ட்டில் வந்து எல்லோ கலர் ஷர்ட் போட்டு உட்காந்துருக்காங்கல்ல, ஸோ அவங்க என்னோட அப்பா தான் அவங்க. ஃபர்ஸ்ட்டில் ஸோ அவங்க சாப்பிட்ற நானும் சாப்பிடுவேன். எங்கள் அப்பா தான் செஞ்சே தருவாங்க எனக்கு. மட்டன் சுக்கா நல்ல செம்ம சூப்பராக செய்வாங்க, நல்ல ஆயில் ஊற்றி. இப்போ வரைக்கும் எங்கள் அப்பா ஹெல்த்தியாக தான் இருக்காங்க. எனக்கு 53 வயசு ஆகுது. ஆ. இது வரைக்கும் நான் நல்லா தான் இருக்கிறேன். ம். நான் வாரத்தில் 7 நாள் கறி சாப்பிட்றேன். ஞாயிற்றுக்கிழமை வந்து நான் வந்து மட்டன் வாங்க போனாவே நல்லா கொழுப்பாடாக இருக்கா அப்புறம் மெயினாக பார்ப்பேன். ஃபஸ்ட்டு நெஞ்சினுடைய குருத்து எலும்பு வேணும். ம். அதே மாதிரி இம்யூனிட்டி பவர் கம்மியாகுன்னு சொல்லி நிறைய இதில் போட்டுருப்பாங்க பாருங்க. ம். அது எங்கள் பக்கம் செவுரொட்டி சொல்லுவாங்க. செவுரொட்டி ம். மண் ஏறுன்னு சொல்லுவாங்க. கை காலத்துக்கு இருக்கும், எடுத்து அடிச்சப்ப செவுத்துல ஒட்டிக்கும். ம். அதுக்கெல்லாம் நான் கறியாக வாங்க மாட்டேன் நான். அதே மாதிரி எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா 5 கிலோ வருஷம் வெட்டுவோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஊரெல்லாம் கொடுப்பட மாட்டோம். எங்கள் உறவினர் மட்டும் முக்கியமாக ஒரு 5 பேர் 20 பேர் வருவாங்க. மீதி கறி பூரா உப்பு மஞ்சள் போட்டு காய வச்சு அது 2 மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கும். டெய்லியும் கொஞ்சமாக போட்டு சாப்பிட்டு வந்தேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொழுப்புல வந்து பலகாரம் சுட்டு சாப்பிட்ருக்கீங்களா? இந்த டீமுக்கு எதுக்குமே தெரியாது. ஆட்டு கொழுப்பு இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ஒரு பானையில் வச்சு வேக வச்சோம்னா அப்படியே வந்து எண்ணெய் மாதிரி உருகிரும். சார் நீங்க சாப்பிடலாம் வெயிட் சார். பண்ணி உட்காந்துருப்பேன். நீங்க நிறைய சாப்பிடலாம், எல்லாமே சாப்பிடலாம். ஆனா ஹெல்த்தியா அளவா சாப்பிடணுங்கிறது தான். இப்போ உங்களால தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களால உட்காந்து கீழே இருந்து உட்காந்து எழுந்திருக்க முடியுமா? உட்காந்து எழுந்துட்டா என்ன செய்யலாம் சொல்லுங்க. சரி, கை ஊனாம எழுந்திரிச்சு நில்லுங்க. நீங்க உட்காந்துட்டு கை ஊனாம எந்திரிப்பீங்களா?
இல்ல நான் புல்லப்ஸ் கூட பண்ணிருக்கேன். யூட்ரஸ் ரிமூவ் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி தான் ஐசியூல இருந்து நான் வந்திருக்கேன். அப்பெண்டிசைட்ஸ் வெடிச்சு சரிங்களா. இது பண்ணணும்னு நினைச்சா எல்லாமே பண்ணலாம். இல்ல மேடம், நம்ம நீங்க வந்து நீங்க பண்ணக்கூடாது. கேட்டீங்கல்ல, நீங்க உங்க சைடுல உட்கார்ந்து காட்டணும்ல, அப்பதான் நாங்க பார்க்க முடியும். அவங்க உங்களை சேலஞ்ச் பண்ணாங்க. நீங்க அந்த சேலஞ்சுக்கு ரெடியா இருக்கீங்களா இல்லையா? நான் ரெடியா இருக்கேன். அதுக்காக பெட் வேணும் சார். சும்மா உட்கார முடியாதுல்ல. என்ன பெட் வேணும்? உட்கார்ந்து நினைச்சா நம்ம 100 ரூபாய்க்குள்ள போய் உட்காருவாங்களா வந்து? அப்புறம் 100 ரூபாய்க்குள்ள உட்கார முடியாது. ஒரு 5000 பெட் கட்டுங்க. நான் உட்கார்ந்து எந்திரிக்கிறேன் அஞ்சத்துல. நீங்க ஏதோ கலெக்ஷனுக்காக வந்த மாதிரியே இருக்கு. அப்படிலாம் கிடையாது. இங்க மெயினான ஒரு விஷயம் என்னன்னா, டயட்ன்ற ஒரு வார்த்தையை ஓவர் யூஸ் பண்ணிட்டாங்க. என்னன்னா, ஹெல்த்தியா சாப்பிட்றது தான் நம்ம லைஃப் ஸ்டைல். ஃப்ரூட், வெஜிடபிள், மீட்டு, ரைஸ் இதெல்லாம் தான் நம்ம நார்மல் ஃபுட்ஸே. இதை தான் நாங்கள் சாப்பிட்றோம். அவங்க வந்து கெட்டதுன்னு விற்கிறதையே வந்து எடுத்து சாப்பிட்றாங்க. இவங்க எதிர்க்க இருக்கவங்க இதை சாப்பிடாத, அதை சாப்பிடாத, இது தொடாத, இதை தொடாத, என்ன சார் இது? ஆசைப்பட்டு சாப்பிட்டு பாருங்க சார், அதோட அருமை உங்களுக்கு தெரியும். என்ன விரும்புகிறோம் சாப்பிடுவேன் சார். இது வரைக்கும் ஹாஸ்பிட்டல் போனது கிடையாது சார். ஹெல்த்தியா இருக்கேன் சார். இல்ல ஒரு ஏஜுக்கு இவ்வளோ ஹைட்டுக்கு இவ்வளோதான் வெயிட் இருக்கணும்னு இருக்கு. ஒபிசிட்டின்றது ஒரு வியாதி. இப்போ நீங்க உங்க கரெக்ட் வெயிட்ல இருக்கீங்களா இல்ல எக்ஸஸ் வெயிட்ல இருக்கீங்களா? சார் இப்போ லேட்டஸ்டா போட்டேன் சார். 89 கிலோ இருக்கேன் சார். உங்க ஹிப் சைஸ் 36 இன்ச்சுக்கு கீழே இருக்கா இல்ல அதிகமா? 38 சார். அப்ப அதிகமா தான் இருக்கீங்க. இதுவே ஒரு வியாதி தான். பாக்குறதே கிடையாது சார். அதுதான் அப்ப நீங்க ஹெல்த்தின்னு நீங்க சொல்லிக்கிறீங்க. பட் யூ ஆர் நாட் ஹெல்த்தி. ஆக்டிவா இருக்கேன் நான். ஆக்டிவா இருக்கிறது வேற சார். ஆமா சார். அனுபவிச்சு சாப்பிட்டால ஆக்டிவா இருக்கேன். நீங்க வந்து என்னன்னா ஒரே ஒரு இட்லி சாப்பிட்டு 10 மணிக்கு ஒரு முந்திரி வாயில போடுவீங்க, ஒரு பாதாம் அரைப்பீங்க, அப்புறம் 1 hour போட்டு ஒரு நாளைக்கு 3500 கேலரி சாப்பிடுறேன் சார். சார் என்ன சார்? உங்களை விட அதிகமா சாப்பிடுறேன். உங்களோட ஹிப் சைஸ் என்ன? என்னோட ஹிப் சைஸ் இப்போ 34 35 இருக்கும். 34 35. நான் 6 பேக்கும் வச்சிருக்கேன். இப்போ ஆஃப் சீசன்ல இருக்கேன். அகைன் கோயிங் டு காம்படிட். ஏன்னா உங்களை விட 1 இன்ச் தான் ஜாஸ்தி வச்சிருக்காரு. இல்ல அது இல்ல 35ங்கறீங்க. இன்ச் 35 36 36 ஹைட்டுக்கு ஏத்த வெயிட் இருக்கணும்ல. எக்ஸஸ் வெயிட்னு இருக்குல்ல. இப்போ நானும் வெயிட்டா இருக்கேன். என்னோட மசில் மாஸ் பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். இப்போ அவங்களோட மசில் மாஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா, வெயிட்டை தாண்டி பிஎம்ஐக்கு ஏற்ற மாதிரி ஃபேட் பர்சன்டேஜ் அதிகமா இருக்கு, மசில் மாஸ் கம்மியா இருக்குனாலே அன்ஹெல்த்தியா இருக்காங்கன்னு தான் அர்த்தம். அவருக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக நெய்பர் தான் நான். இப்போ என் ஆஃபீஸே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃப்ளோர். என் ஆஃபீஸில் ஏறி நான் ஸ்டெப்ஸில் தான் போவேன். ஏறி வந்தோன்னே அவர் வந்து ஹேம்பார். அது தெரியும் எனக்கு. சொல்லலாம் நம்மளுக்கு ஃபேட்டி லிவர் இல்லை, நான் நல்ல ஹெல்த்தியாக இருக்கேன் அப்படின்லாம். அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. 6 இல்லை 7 வேலை சாப்பிட்றாரு அவர். ஆக்சுவலாக எனக்கு தான் தெரியும். அது நைட்டு 12 மணிக்கு நாங்கள் விஆர் லயன்ஸ் கிளப்ல இருக்கும். நைட்டு 12 மணிக்கு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாரு. நான் அவரை கொண்டாந்து வீட்டில் அவரை தான் ட்ராப் பண்ணுவேன். அவ்வளோ கஷ்டப்படுவேன் அவரை வச்சுக்கிட்டு. ஆக்சுவலாக சார் அவர் சொன்னது கரெக்ட் தான். நான் வீட்டில் சாப்பிட்டு தான் சார் வந்தேன். உள்ள ஸ்டூடியோ வந்தேன் சார். வந்து இறங்கின உடனே காரை நிறுத்தி பார்த்தேன். அந்த வாசனை, மீன் குழம்பு வாசனை. இன்னைக்கு ஏதோ நெத்திலி மீன் குழம்பு. நெத்திலி மீன். ஐயோ ஐயோ என் வயிறெல்லாம் இழுத்துது. நேரம் அந்த அம்மாட்ட போனேன். என்னம்மா எங்களுக்கும் இருக்கான்னு. சார் உங்களுக்குலாம் தான் சார். என்ன மீன் குழம்பு சாப்பிட்டேன் சார். சரி அது முடிச்சு சாம்பார் சாப்பிட்டேன், ரசம் சாப்பிட்டேன், சிக்கன் சிக்ஸ்டி சாப்பிட்டேன். வீட்லேயும் சாப்பிட்டு இங்கே சாப்பிடுங்க. உட்காந்து எழுந்தேன், சந்தோஷமா இருக்கேன். அவராரு உட்காந்து எழுந்து சொல்லுங்க, நான் ஓடுறேன் சார். என் கூட உடையார் சொல்லுங்க சார். அவரை பார்க்குறேன் முடியுமா கேளுங்க. உட்காந்தாருன்னா அவர் எழுதுக்க முடியாது சார். அந்த எழுத்து கிடையாது சார் அவர்கிட்ட. இப்போ நான் ஒரு பயிற்சி சொல்றேன், அவங்க 2 பேருக்கு சேரீங்களா? சார் வாங்க கீழே. நான் சேரேன் சார். சார் நீங்க வாங்க சார். இப்போ உங்களுக்கு ஏதாவது உடல் பிரச்சனை இருக்குதா? ஒரு பிரச்சனை இல்லை சார். இது வரைக்கும் தெளிவாக இருக்கேன் சார். தெளிவாக இருக்கிறீங்க. பிளாங்க் பண்ணுவீங்களா சார்? ரெண்டு பேருக்குமே ஒரு பெரிய கைதட்டல் இருக்குங்க. உண்மையிலேயே பெரிய விஷயம். எந்த எக்ஸசைஸ் பயிற்சியும் இல்லாமல் வாழ்க்கையில் பிரியாணி மட்டுமே சாப்பிட்டுட்டு இருந்தா கூட நம்ம செட்டோட நெத்திலி மீன் குழம்பு உங்களை இன்னைக்கு வந்து தம் கட்டி நிற்க வச்சிருக்கு. இன்னைக்கு தான் பிளான் கற்றுக்குறீங்க. அதுக்கு நீங்கள் அவரை பாராட்டு. சூப்பர் சொல்லிட்டேன். அப்சல்யூட்லி அருமை. ஆமாம். இவங்க லைஃபை எவ்வளோ ஜங்காக வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க. ஜங்க்ன்றது ஓகே தான். பட் இவங்க லைஃப் வந்து ஒன்லி சாப்பாடு அது மட்டுமே கிடையாது. வாட் இஸ் நெக்ஸ்ட்? இப்போ அவர் இருக்கார், ஒபேஸாக இருக்காருன்னா இப்போ வரைக்கும் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் 50 வரைக்கும் லைஃப் கிடையாது. மோர் தென் தட் வாட் இஸ் தட்? அவர் இன்னும் கிராண்ட் ஃபாதர் ஆகணும். அவர் ஒரு ரோல் மாடலாக அவங்களோட பேர குழந்தைங்களுக்கு இருக்கணும்.
ஸோ அதுக்கப்புறம் வர அச்சீவ்மெண்ட்டுக்கு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும் சார். அதாவது இன்னும் அவருக்கு இன்னொரு 20 வருஷம் கழிச்சு இதே ஹெல்த்தி இருக்குமான்னு சொல்றீங்க. ஆமா. அந்த உணவு அதை பிரச்சனையா மெயின்டைன் இருக்கும்னு பண்றதுக்கு சொல்றீங்க. ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வேணும். நான் ஒரு 3 மந்த்தாக நானும் அவங்க சொல்கிற மாதிரி இந்த ஆயில் ஐட்டம்ஸ்லாம் எடுத்துக்காம எல்லாமே நானும் தான் கண்ட்ரோல் பண்ணேன். பட் என்னதான் நான் இந்த ஒரு நாள் ஃபுல்லாகவே நான் வந்து இந்த ஆயில் ஐட்டம்ஸ்லாம் எடுத்துக்காம இருந்தாலும் அந்த டே எண்ட் வந்து எனக்கு தோன்ற விஷயம், இன்னைக்கு நம்ம நல்லா சாப்பிடலையே, பிடிச்சதை சாப்பிடலையே, எனக்கு பிடிச்சதை நான் சாப்பிடல, எனக்கு பிடிச்ச சாக்லேட் நான் சாக்லேட் சாப்பிடல, சுகர் சாப்பிடல, தென் எனக்கு பிடிச்ச இந்த எப்படி சொல்கிறது ஒரு கிரேசியான ஐட்டம்ஸ் எதுவுமே சாப்பிடாம ஒன் டேவை நான் அந்த எண்ட் பண்ணும்போது என்னால் அந்த டே வந்து எண்ட் ஆகலை. அன்ஹெல்த்தியாக இருக்கிறத வந்து நார்மலைஸ் பண்ணுறாங்க. நீங்கள் எதை அன்ஹெல்த்தின்னு சொல்கிறீங்க? நான் வந்து ட்ரிங்க் பண்ணுறது கிடையாது, ஸ்மோக்கிங் ஹேபிட் எனக்கு கிடையாது. எனக்கு பாருங்க நான் எப்படி இருக்கேன், ஃபிட்டாக இருக்கேன்னா ஒபிஸாக தெரியுறேன் நான் உங்களுக்கு. எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபேட்டி லிவர் இருக்குது, ஏ கிரேட் ஃபேட்டி லிவர் எனக்கு இருக்குது. நான் இவ்வளோ கம்ப்ளீட்டாக என்னோட டயட் வந்து 8 வருஷமாக நான் வந்து ஜிம் போகிறேன், என்னோட உடம்பை வந்து நான் ஃபிட்டாக வச்சுக்கிறேன். ஆனால் அப்போ கூட பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபேட்டி லிவர் வந்திருக்கு. எப்படி? நான் 2 கிலோமீட்டர் ஓடுறேன்னே டெய்லி, எனக்கு ஃபேட்டி லிவர் இருக்குன்னு சொல்லி நான் மட்டும் இந்த இடத்துல சொல்லலை. ஹோல் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எய்ம்ஸ் ஸ்டடீஸில் வந்து 38% பேருக்கு வந்து ஃபேட்டி லிவர் இருக்குது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சார் டாக்டர் ஜிதேந்திரன் சிங் சார், நம்மளோட யூனியன் மினிஸ்டர், அவர் அனௌன்ஸ் பண்ணார் எவ்ரி 3rd person ஹேஸ் ஃபேட்டி லிவர்னு சொல்லி இந்தியாவில். ஸோ அவ்வளோ பேருக்கு ஃபேட்டி லிவர் இருக்குன்னா அதுக்கான காரணம் என்ன? நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ் தான். ஃபுட் ஹேபிட் அண்ட் லைஃப் ஸ்டைல் தான் இப்போ பிரச்சனையா இருக்குன்னு சொல்றீங்க. ஆமாம், ஏன்னா நான் ஒரு டீ டோட்டலர் சார். ஸோ நான் அதிகமாக சாப்பிட்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா சாட்ஸ் நிறையா சாப்பிடுவேன், பிரியாணி நிறையா சாப்பிடுவேன், பானிபூரி, பேல்பூரி, அந்த கச்சோடிலாம் எனக்கு ரொம்ப ஃபேவரட், தேடி போய் சாப்பிடுவேன். பட் அது மட்டும் தான் நான் பண்ண தவறாக நான் பார்க்குறேன். ஸோ எனக்கு இந்த ப்ராப்ளம் வந்ததுனால எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்தே நான் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றேன். எனக்கு பிடிச்ச ஃபுட் மட்டும் தான் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஓகேவா? இப்போ என் வெயிட் என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? 55. அவ்வளோதானா? ஐம் 85. ஓகே. ஓகேவா? எனக்கு ஃபேட்டி லிவர் கிடையாது. உங்களுக்கு இன்னும் டவுட் இருந்ததுன்னா ஹீஸ் மை ஹஸ்பண்ட், ஹீஸ் அ டாக்டர், அவர் கூட கூட நீங்க கேட்கலாம். எனக்கு ஃபேட்டி லிவர் இல்லை. இப்போ வந்து we are in 30s. இந்த 30sல என்ன வேணால் சாப்பிட்லாம். ஓகே, லைக் ஐ வில் ட்ரை டு பி இன் தட் சைட் ஒன்லி. நான் இப்போ ஆஃப் லேட் அவங்க கூட இருந்ததுனால அட் கெயின் அரௌண்ட் 10 kgs. இப்போ நான் வந்து கட் டவுன் பண்ணிவிட்டு இல்லை அது வந்துட்டு எனக்கு செட் ஆகலை. நான் யூஸ் டு டிரைவ் அ லாட். நான் பீங் இன் டு டீச்சிங் அவங்க ப்ரொஃபஷன். டயட் சிஸ்டத்தை என்ன தப்பா இருக்குன்னு நினைக்கிறீங்க? டாக்டரா வேற இருக்கிறனால அதான் சார். ஸோ அதில் வந்து நிறைய ப்ராசஸ்ட் ஃபுட்ஸும் இருக்குது, ஃபாஸ்ட் ஃபுட்ஸும் இருக்குது, ஜங்க் ஃபுட்ஸும் அப்படியே அமைஞ்சிருது. லைக் சே ஃபார் எக்ஸாம்பிள் நைட்டு 2 மணி ஆனால் நான் பிரியாணி ஆர்டர் பண்ணுன்றதுக்கான ஆப்ஷன் எனக்கு இருக்குது. ஸோ ஆர்டர் பண்ணுறாங்க. இதனால் என்ன, இப்போ மேபி உங்களுக்கு எஃபெக்ட் இருக்காது, மேபி ஓவர் த டைம். இப்போ சொல்லலாம் பிஎம்ஐ வந்து அதிகமாக இருக்குது, ஒபிசிட்டி நம்ம சொல்கிறோம், இல்லை அப்டாமினல் ஒபிசிட்டின்னு சொல்லுவோம். இந்த கண்டிஷன்ஸ்லாம் இப்போ ப்ராப்ளி ப்ராப்ளம் இல்லை. பட் வென் யூ சீ இன் டு த ரிஸ்க் ஆஃப் cardiovascular diseases or CVD or diabetes, hypertension சொல்லும்போது இட் ஹாஸ் மோர் சான்சஸ். இப்போ நீங்கள் வந்து அதுக்கு வந்து ஆர்கியூ பண்ணலாம், அதில் என்ன இருக்குது, நான் அந்த டைமில் வந்து கம்மி பண்ணிக்கிறேன், அந்த டைமில் கம்மி பண்ணிப்பீங்க. பட் இட் வுட் ஹவ் பீன் டூ லேட். இப்போ நம்ம என்ன தான் சொன்னாலும் இட் வில் பி லைக் ஆர்குமெண்டேட்டிவ் பர்பஸ் தான். ஆர்குமெண்ட் பண்ணுறது இட்ஸ் வேஸ்ட். இல்லை அவங்க வீட்டில் அது மாதிரி ஆர்குமெண்ட் வந்திருக்கா? நிறைய வந்திருக்கு சார். அவங்களோட சேர்ந்து நானும் 2 மணிக்கு பிரியாணிலாம் சாப்பிட்ருக்கேன். அது இல்லைன்னா சொல்ல மாட்டேன். அகெயின் என்ன பண்ண முடியும் அந்த டைமில்? நான் வந்து சண்டையை போட முடியும். எனக்கு ஞானோதயம் வந்துருச்சு, அதனால் அந்த பக்கம் வந்துட்டேன். இன்னும் உங்களுக்கு வரலைங்கிறாரு. நான் அவங்களுக்கும் சொல்ல, ஜென்ரலாக எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன். இல்லை அங்கே தான் அதை நான் சொல்லுவேன். அவர் எனக்கு ஹெல்த்தியாக தான் சொல்கிறாரு, அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் அவர்கிட்ட பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னா, அவரும் நிறையா சுகர் எடுத்துப்பாரு. அது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. நீங்க தான் உங்களுக்கு எது இருந்தாலும் ஓகே நம்ம சாப்பிடுவோம்லாம் சொன்னீங்க, ஏன் சுகர் பிடிக்காது? சுகர் சுகர் வந்து அவர் சாப்பிடக்கூடாது, நீங்க ஏன் கண்ட்ரோல் பண்றீங்க? அவருக்கு தெரியாதா? அப்படி கண்ட்ரோல்னு கிடையாது. அவர் என்ன டயட்டிஷியன்ங்கறனால உங்களுக்கு தெரியும்ல அதோட சீக்வென்ஸ் என்னங்கிறது தெரிஞ்சனால தானே நீங்க சொல்றீங்க. அதுதான் நாங்க சொல்றோம். பட் அதை சாப்பிடாத அப்படின்னு நான் ஒரு கண்ட்ரோல் வைக்க மாட்டேன். அது கூட நான் எப்போ சொல்லுவேன்னா அவர் வந்து என்ன சொல்றதுனால. என்னை பொறுத்த வரைக்கும் யாரோட சந்தோஷத்துலயும் இண்டல்ஜ் ஆக மாட்டேன். நீங்க ஹர்ட் பண்ணீங்களா ஹர்ட் பண்ணலையாங்கிற நம்ம டாபிக்ல போல. ஆனா உங்களுக்கு அவர் பிடிக்காத ஒரு விஷயம் செய்யும் போது சுகர் சாப்பிட்றது உங்களுக்கு பெருசா விரும்பல நீங்க. அதான் உண்மை. ஆல்ரெடி டயட்டிஷியன் என்ன சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது, அது உடம்புக்கு என்ன தீங்கு விளைவிக்கும் தெரிஞ்சதுனால அதை சொல்றீங்களான்னு தான். இல்ல 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 கண்டிப்பா கிடையாது. அவர் எவ்வளவு சொல்லுவானா சாப்பிடலாம், நீ கேள்வி கேட்க கூடாது. ஷோல நான் பெர்மிஷன் வாங்கி கொடுக்குறேன் அவருக்கு. இங்க பாருங்க, ஷோக்காக பேசாதீங்க, உங்க வீட்டுக்காரருக்காக ஒழுங்கா பேசுங்க. அவர் ஆரோக்கியங்கிறது உங்களுக்கு முக்கியம், உங்க ஆரோக்கியங்கிறது அவருக்கு முக்கியம். பிடிக்காதுதான். பட் ஆனா என்ன சொல்றது, எனக்கு அதுக்கு முன்னாடி என்னோட கேரக்டர், அதுக்கு முன்னாடி அவர் அதுல சந்தோஷம் சொல்லுங்க. எனக்கு பிரியாணி வேணும், அதனால அதை நான் விட்டுறேன்னு சொல்லுங்க. அவர் பிரியாணில கை வைக்கிறாரு, அதனால அதை விட்டுறேன். விட்டுவே மாட்டேன் சார், என்னவா இருந்தாலும் பிரியாணி சாப்பிட்றத விட மாட்டேன். இப்போ எனக்கு உங்களை நோக்கி இன்னொரு கேள்வி என்ன வைக்கிறேன் அப்படின்னா, இவங்க எதுவுமே பிளானடா சாப்பிட்றது இல்ல, எதையுமே திட்டமிடுறது இல்ல, என்ன உங்களுக்கு பயமா இருக்கு இவங்களை பார்த்தா? நம்ம ஊர்ல ஆடி மாசத்துல ஊத்துற கூழ கூட குடிக்க மாட்டேன்றாங்க. இங்க எவ்வளவு பெரிய சத்து இருக்கு, கம்பு இருக்கு, சோளம் இருக்கு. சவுத் இந்தியன் ஃபுட்ஸ்ல கணக்கு லிஸ்ட் எடுத்தா நிறைய சொல்ல முடியும்.
பாடி ஏஜ்னு ஒன்று இருக்குது சார். இப்போ வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்றதால எங்கள் பாடி எங்கள் லைஃப் ஸ்பேனை வந்து ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். அவங்கள சில பேர் வந்து நான் பிடிச்சதை சாப்பிடுவேன், நான் பிடிச்சதை சாப்பிட்லன்னா எனக்கு அன்னைக்கு ஃபுல்லாக அதே தாட் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபுட்டு வந்து வெரி இம்பார்ட்டன்ட் தான், ஆனால் லைஃப்பில் ஃபுட்டை தண்ணி நிறைய இருக்குது. இவங்க வந்து இதுலேயே ரொம்ப ஹேங் ஓவர் ஆகுறாங்க. ஸோ இவங்க வந்து இதனால மற்றவங்களையும் இதே லைஃப் ஸ்டைலுக்கு ப்ரீச் பண்ணுறாங்க. வந்ததுலேருந்து இதை சாப்பிட்றேன், அதை சாப்பிட்றேன், இப்படி சாப்பிடுங்க, அப்படி சாப்பிடுங்கன்னு ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்கல்ல, அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன கடுப்பாக இருக்குது? எல்லோரும் இங்கே ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிட்டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை வாழ்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சுத்தமான சாப்பாடு எங்கே சார் இருக்குது? உணவே மருந்துன்னு சொல்கிறாங்களே, இப்போ மருந்து அடித்தா தான் உணவே வருது. அதுக்கப்புறம் ஜிம்முக்கு போயிட்டு இந்த ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணிட்டு இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு ஸோ ஃபிட்டாக இருக்கலாம், லைஃப் லாங் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்போர்ட்ஸ்மேன் பண்ணாத டயட்டா சார்? அவங்க எப்படி சார் இருந்தாங்க? அதனால் என்ன சொல்ல வரேன்னா, நாளைக்கு லைஃப் நமக்கு எப்படி இருக்கும்னு தெரியாது. இன்னைக்கு லைஃப் நம்ம என்ஜாய் பண்ணி நமக்காக வாழணும். அதை தான் நான் சொல்ல வரேன். ஓகே, நாங்கள் கரெக்டாக சாப்பிட்றோம், ஆனால் நாங்கள் வந்து பிடிச்ச சாப்பிட்றோன்னு சொல்கிறோம்ல, உங்கள் மெனு சொல்லுங்கள். 5 o'clockலேருந்து 7 o'clock வரை வந்து சைக்கிளிங் அண்ட் ஜிம் போயிட்டு 8 o'clock வந்து 3 இட்லி இல்லை 4 இட்லி மேக்ஸிமம். 11 o'clock வந்து மாதுளம்பழம் பப்பாளி இது ரெண்டும் எடுத்துக்குவேன். 12:30க்கு வந்து மாப்பிளை சம்பா இல்லைனா கருப்பு கோணி 2 ரைஸ் தான் நான் சாப்பிடுவேன். அது சும்மா கொஞ்சம் குவான்டிட்டி தான். 7 o'clock வந்து நைட்டு டின்னர் முடிச்சிருவோம், ஃபேமிலியே முடிச்சிருவோம். 8:15க்குலாம் நாங்கள் தூங்கிடுவோம் சார் ஃபேமிலியே டோட்டலாகவே. ஸோ வெரி ஹாப்பியாக இருக்கேன். சொல்லுங்கள் சார். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஹியூமன் பீங், அதாவது அவங்களோட வெயிட் பேர் மினிமம் 1 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் தேவை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 80 கிலோ மனுஷன் ஒருத்தர் இருக்காருன்னா அவருக்கு அட்லீஸ்ட் 80 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் கண்டிப்பாக தேவை. அப்படி அந்த ப்ரோட்டீன் அவங்க உடம்புக்கு போகலன்னா அவங்க பாடியில், அதாவது நம்மளோட எலும்புங்கள்லேருந்து தான் அதை எடுத்துக்கும் நம்ம பாடி. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா லைக் இவங்களுக்குலாம் டவுன் த லைன் பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் ப்ராப்ளம், கழுத்து வலி, முட்டி வலி எல்லாமே வருது. சவுத் இண்டியன் ஃபுட்டுலேயே ப்ரோட்டீனே கிடையாது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இட்லி அதை சாப்பிட்றோம், தோசை சாப்பிட்றோம், சட்னி. லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ரைஸு, சாம்பார், ரசம், மோர். தட்ஸ் வாட் வி டூ. ஈவினிங் ஸ்நாக்ஸ், டீ, பஜ்ஜி, போண்டா. நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி. இதில் நீங்கள் டோட்டலாக எடுத்து பார்த்தீங்கன்னாலே ஒரு 50 கிராம்ஸ் வந்தாலே பெருசு சார். ஸோ இதை தான் நாங்கள் வந்து கால்குலேட் பண்ணி மெஷராக கரெக்டாக சாப்பிட்றோம். ப்ரோட்டீன் இஸ் ஜஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள். இந்த மாதிரி எல்லாமே உடம்புக்கு போகிறதுனால. அவர் சொன்னார் இல்லையா, இப்போ இந்த டயட்டை ஒழுங்காக எடுத்துக்கலைன்னா அவங்களுக்கு நிறைய இஷ்யூஸ் வரும் ஆமா. அப்படின்லாம் சொன்னார் இல்லையா, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது சரியான என்னன்னா, கூற்று அவருடைய? கண்டிப்பா வந்து விழிப்புணர்வு வேணும் தான். புரோட்டீன் வந்து நம்மளோட சவுத் இந்தியன் ஃபுட்ல வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. பட் ஒரு ஆளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 0.8 கிராம் பர் ஒரு கேஜி பாடி வெயிட்டுக்கு அவங்க புரோட்டீன் எடுத்தாங்கன்னா போதும். அந்த 0.8 எந்த ஃபுட்ல எல்லாம் கிடைக்குது? நீங்க ஓல் ஃபுட்டா நம்மளோட பல்சஸ் எல்லாம் எடுத்துக்கோங்களேன், ஓல் கிரெயின்ஸ் எல்லா பயிறு வெரைட்டிங்கள்லயுமே உங்களுக்கு 100 கிராம்ல 15 கிராம் கிட்ட உங்களுக்கு புரோட்டீன் கிடைச்சிடும். சிறுதானியங்கள்ல? ஆமா. ஒரு கொண்டக்கடலை, காராமணி, பச்சை பயிறு எல்லா வெரைட்டிலுமே உங்களுக்கு 10ல இருந்து 15 மேக்ஸிமம் 18 கிராம் கிட்ட கிடைக்கும். இப்போ இந்த டீடாக்ஸ் டயட்னு சொன்னாங்கல்ல, டீடாக்ஸ் டயட் அப்படின்றது ஒன்று இல்லவே இல்லை. அது ஒரு எக்ஸிஸ்டிங்கே கிடையாது. பிகாஸ் நம்ம உடம்புல இருக்க ஒரு டாக்ஸினை ஒரு உணவால வெளியே ஏற்றவே முடியாது. ஸோ எப்படி அப்போ இது வந்து டீடாக்ஸ் டயட் ஒரு நடைமுறையில் வந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி ஓவர் கான்ஷியஸாக நான் வந்து ஹெல்த்தை பார்த்து பார்த்து சாப்பிடணுன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும் போது நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து உள்ளே வருது. ஸோ இது வந்து எப்படி ஆகுதுன்னா, ஹெல்த் கான்ஷியஸ் ஆக ஆக இவங்க வந்து ஒரு ப்ராடக்ட் மைண்ட் ஓரியன்டாக போகிறாங்களோ. இந்த மன அழுத்தங்கிறது திடீர்னு ஸ்ட்ரெஸ்ஸாக மாறிடுச்சே. ஆமாம், அது எல்லாமே ஸ்ட்ரெஸ் பஸ்டர் ஆயிடுச்சு. அவங்க வந்து ப்ரெஷரில் இருக்காங்க. இதெல்லாம் இன்னைக்கு டேர்ம் ஆஃப் வார்த்தையாக நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும் வாழ்க்கை முறையில். இப்போ நீங்கள் சாப்பிட்றது பிரச்சனை இல்லை, ரொம்ப கான்சியஸாக சாப்பிட்றது பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு வார்த்தைகளை பிடிச்சிக்கிறீங்க. அதெல்லாம் வந்து ஆஸ் அ நியூட்ரிஷன் டேர்ம்லேயே அப்படி ஒரு வார்த்தையே கிடையாது. டீடாக்ஸ் டயட்லாம் ஒன்று கிடையவே கிடையாது அப்படிலாம் அவங்க சொல்கிறாங்க இல்லையா, இதுக்கு உங்களுடைய பதில் என்ன? சரி, இப்போ நாங்கள் கான்ஷியஸாக பார்த்து சாப்பிட்றதுனால தான் ஹெல்த்தியாக இருக்கும், இல்லாதனால தான் அவங்க வந்து அன்ஹெல்த்தியாக இருக்காங்க. அண்ட் செகண்ட் திங் வி நோ, நாங்கள் வந்து மெஷர் பண்ணி தான் எடுப்போம். ஏன் சார், ஒரு எக்கில் வந்து 7 கிராம் ப்ரோட்டீன் இருக்குன்றது எனக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும். ஓகேங்களா? ஸோ ஒரு பேசிக், இப்போ நான் வந்து 72 கிலோஸ் இருக்கேன், எனக்கு பேர் மினிமம் 72 கிலோஸ் ப்ரோட்டீன், ஐ மீன் கிராம்ஸ் ப்ரோட்டீன் தேவை. ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு எனக்கு வந்து ஒரு நாலேஜ் இருக்கு, நான் அதை பண்ணிக்கிறேன். இவங்க வந்து பார்த்து சாப்பிட்றாங்க, இவங்களுக்கு தெரிஞ்சு சாப்பிட்றாங்க. பட் இவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பண்ணுங்கன்ட்டு நம்ம நிறைய பேர் சொல்கிறோம்ல, அவங்களும் அதை தெரிஞ்சு சாப்பிட்றாங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் கூகுளில் போயிட்டு ஜஸ்ட் ஒரு ரேண்டமாக இப்போது வைட்டமின் சி ரிச் ஃபுட்ஸ்ன்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ஆரஞ்சு வந்து ஃபஸ்ட்டு நிற்கும், ப்ளூபெரி நிற்கும். ஆரஞ்சில் பார்த்தீங்கன்னா 53 மில்லிகிராம் தான் இருக்குது 100 கிராமில். ஆனால் கொய்யா பழத்தில் 230 மில்லிகிராம் கிட்ட இருக்குது. நம்ம கொய்யா பழத்தை சாப்பிடவே மாட்டோம். நம்ம கொய்யா பழம் சாப்பிட மாட்டோம். ஏன்னா வந்து அது வந்து உங்களுக்கு ரொம்ப அழகாக பேக் பண்ணி இந்த மாதிரிலாம் விற்கல. இந்த பேக்கிங் எல்லாம் யார் வாங்குறா? ரொம்ப கான்ஷியஸா போறவங்க தான். அந்த சூப்பர் மார்க்கெட்ல ஏன் உங்களுக்கு ஃப்ரண்ட்ல போன பேக்கிங்க பார்த்து அட்ராக்ஷன் பார்த்து வாங்குறாங்க. நம்ம ஊர் கொய்யா பழத்தை வாங்கி சாப்பிட மாட்டோம், நவாப்பழம் வாங்கி சாப்பிட மாட்டோம். அதுக்கு பதிலா ப்ளூபெரிஸ்
இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கா அந்த ஒரு இட்லி போயிட்டு இருக்கு, அதுல ப்ளூபெர்ரிஸ், ஏன் அதுல ஜாமுன் போடலாமே? நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஹெல்த்தியா இருக்கிறத நான் வந்து பாராட்டுறேன், ரொம்ப நல்லது. ஆனா அது ரொம்ப சஸ்டெயினபிளா இருக்கட்டும் அப்படின்றேன். அவங்கள நோக்கி என்ன கேள்வி முன்வைக்கிறாங்கன்னா, சார் கான்ஷியஸா சாப்பிடக்கூடிய ஒரு ஃபுட்டா நீங்க தேட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, அது எப்படி ரெகுலர் லைஃப் ஸ்டைல அடாப்ட் பண்ணிக்க முடியும்னு சார் கேக்குறாங்க. நாங்கள் அந்த மாதிரி தேடலை சார். செயற்கை உணவுகளை தான் சார் தேடி தேடி சாப்பிடணும். பீஸா பர்கரு அது இதுன்னு இயற்கை உணவுகளை ஏன் சார் தேட போறீங்க? பயிர் சாப்பிட்றது தேடியா சார் சாப்பிட்றாங்க? சரி, அப்ப பழைய சோறு மார்க்கெட்ல தேடியா இருக்க இப்ப இந்த சாப்பிட்றாங்க? ஃபேசினேட்டிங் மத்த பொருட்லாம் இயற்கை உணவுகளை தேட வேண்டிய நல்ல உணவுகளை தேட வேண்டிய அவசியம் இல்லை சார். இன்னைக்கு நல்ல உணவை தேட வேண்டிய காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். வாட் இஸ் டயட்? டயட் அப்படின்றது சஸ்டைனபிளான ஒரு ஃபுட்டா இருக்கணும். அதாவது எப்பவுமே எங்க போனாலும் நம்ம சாப்பிடக்கூடிய, நம்ம பிடிச்சி விருப்பமா அதை ஒரு ப்ரெஷர்ல சாப்பிட்ற ஒரு விஷயமே கிடையாது. நீங்க சிறுதானியங்கள் யூஸ் பண்றது இது மாதிரிலாம் நீங்க புதுசு புதுசா பண்ணலாம், நான் தப்பு சொல்லல. பட் ஆனா வந்து டிஃப்ரெண்டா வந்து ஏதாச்சும் வெரைட்டியா ஒன்று பண்ணணும், இதை நான் ரொட்டீனா தானே பண்றேன் அப்படின்னா அந்த ரொட்டீன்ல என்ன தப்பு இருக்குன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணி தான் மாத்தணுமே இல்ல தவிர்த்து. இவனுக்காக தான் மார்க்கெட்ல ஒண்ணு வந்திருக்கு. ஆமா. புரோட்டீன் இட்லி ₹500. அதுதான் சொல்றேன். அதுல ப்ளூபெர்ரிஸ்ல போட்டிருக்காங்க. அது நம்ம ஊர்ல ப்ளூபெர்ரிஸ் போட்டு விக்கிறாங்க. நமக்கு தான் இருக்கு நாவற்பழம். அதை போடலாமே. நவாப்பழம் அதுலயும் இதுலயும் போட்டுக்கலாம். ரெண்டுமே ஆன்டி ஆக்சிடென்ட் ஒரே மாதிரி தான். அதுதான் ஏன் இந்த மாதிரி வருது? அப்போ புதுசா வந்து இங்க ஒரு விஷயம் வந்து ஹெல்த் கான்ஷியஸா இருக்க பீப்புளை தானே அட்ராக்ட் பண்றாங்க. ஏன்னா நீங்க ரொம்ப நிறைய பேர் ஆயிட்டீங்க. இப்போ பொதுவாகவே வந்து அங்கே இருக்க எல்லாருமே நான் என் இஷ்டத்துக்கு சாப்பிடுவேன், நிறையா சாப்பிடுவேன்னும் போது அதில் அதிகமாக அவங்க சாப்பிட்றது கார்போஹைட்ரேட், ஹை வால்யூம் ஃபுட். கம்மியான சோர்ஸில் சாப்பிட்டாலும் அதிக எனர்ஜி, கேலரிஸும் அதிகமாக இருக்கும், கார்போஹைட்ரேட்டும் அதிகமாக இருக்கும், குட் ஃபேட்ஸ் இருக்காது. சுத்தமாக ப்ரோட்டீன்றது பார்த்தீங்கன்னா ரொம்பவே மினிமலாக இருக்கும். ஸோ அதை பேலன்ஸ் பண்ணி உடம்புக்கு தேவையானதை கொடுக்குறது. ரொம்பவும் கம்மி பண்ணக்கூடாது, அதிகமாகவும் போகக்கூடாது. இதுதான் சிம்பிள் டயட். இதில் வந்து மில்லட் சாப்பிட்லாம், எக்கு சாப்பிட்லாம், சிக்கன் சாப்பிட்லாம், என்ன வேணால் சாப்பிட்லாம். ஒரு ஃபுட்டை வச்சு நம்ம டயட்டை டிசைன் பண்ண முடியாது. ஸோ எக்கை தாண்டி பார்த்தீங்கன்னா சிக்கனில் ப்ரோட்டீன் இருக்குது, பன்னீரில் ப்ரோட்டீன் இருக்குது, நட்ஸில் ப்ரோட்டீன் இருக்குது. பட் அந்த குவான்டிட்டி இப்போ நட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா 100 கிராமுக்கு 600 கேலரிஸ். இதே வந்து ஒயிட் எக்ஸ் 100 கிராம் எடுத்தோன்னா அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 150 கேலரிஸ்க்குள்ளே முடிச்சிடலாம் நம்ம செய்கிற மேக்கிங் மெத்தட். ஸோ இது எல்லாத்தையும் கொஞ்சம் தெரிஞ்சவங்க காஷனாக இருக்காங்க. இவங்க தான் டயட் உள்ள வராங்க. டயட்டை பற்றி அவேர்னஸ் நிறையா ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் இப்போ நான் சாப்பிட்றத என் பாடி வெயிட் இருக்கவரே சாப்பிட்டாருன்னா அவருக்கு சுத்தமாக வந்து அது பெர்ஃபார்ம் பண்ணாது. அவரோட மெட்டபாலிசம் லெவலே வேற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா புரியுது எனக்கு. உடம்புக்கு தேவையான அளவுக்கு ஒரு புரோட்டீனையும் கார்போஹைட்ரேட்டையும் எடுத்துக்கணும். அது தெரியாம அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கறதா நீங்க சொல்ல வரீங்க. எஸ், எக்ஸாக்ட்லி. உங்க டயட் இன்ஃப்ளூயன்ஸ் எங்க இருந்து வந்தது? ஓவர் வெயிட்டாக இருந்தோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன பண்ணணுன்ற தேடல். நம்ம மாறணும்னா ஃபர்ஸ்ட் விழிப்புணர்வு வேணும் இல்லையா? அதுக்கு தேடல் வேணும். தேடும்போது ஃபர்ஸ்ட் கூகுளில் பார்த்தோம். அதுக்கப்புறம் நான் என்னோட வெயிட்டை குறைக்கிறதுக்கு பல முயற்சி எடுத்தேன், குறைச்சேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு கோர்ஸ் இல்ல உங்களுக்கு ஒரு டயட்டை நீங்க அழகா ஃப்ரேம் பண்ணி சொன்னீங்க இல்லையா? அது வந்து இப்ப கூகுள்ல பார்த்து உங்க வெயிட் போட்டு கத்துக்கிட்டீங்களா? எஸ், எக்ஸாக்ட்லி. நானே மேக் பண்ணி வச்சிருக்கேன் சைட்டு. இப்போ உங்களோட ஹைட், வெயிட், பாடி மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்தா நீங்கள் எவ்வளோ ஃபேட்டாக இருக்கீங்க, உங்கள் பிஎம்ஐ என்ன, உங்கள் பிஎம்ஆர் லெவல் என்ன, உங்கள் மெயின்டெனன்ஸ் கேலரி என்னன்ற வரைக்கும் கிடைக்கும். ஆனால் இதை வச்சு டிசைன் பண்ணுறது நம்ம கற்றுக்கணும், ஒரு பேலன்ஸ்டு மீலாக. இதை நான் கற்றுக்கிட்டேன். இதுக்கு நிறைய கோர்ஸ் பண்ணேன். இது மாதிரி தான் கேட்குறேன். வேற யார் இது மாதிரி பண்றீங்க? யூடியூப்ல வந்து இது சம்பந்தமா உடல் சம்பந்தமா பேசக்கூடியவங்க நிறைய இருக்காங்க. ஸ்பீக்கர்ஸ் சொல்றாங்க இல்லையா, இப்படி இப்படி சாப்பிடு, இதெல்லாம் சாப்பிடு. நீங்க யூடியூப்ல பார்த்து உங்களை இதை கத்துக்கிட்டீங்க. ஆமா. எனக்கு லைட்டாக பிபி இருந்ததுங்க சார். என்னோட ஃபேமிலி டாக்டர் என்ன சொன்னார், சிம்பிளாக 2 வார்த்தை, உனக்கு பிபி குறையணும்னா அறுசுவையும் அரசுவையாக ஆக்கிடு அப்படின்னு சொன்னாருங்க. அரசுவையாக ஆக்கிடு அப்படின்னு சொன்னதுனால நான் என்னோட டயட்டை வந்து மாடிஃபை பண்ணிக்கிட்டேன். உங்க ஃபேமிலி டாக்டர் இருந்து நீங்க அதை கத்துக்கிட்டீங்க. ஆமாங்க. சொல்லுங்க. ப்ரொஃபஷ்னலி சார், நான் ஐசிஎம்ஆரோட நேஷ்னல் இது என்ஏஎன் கைட்லைன்ஸ் படி இருக்கிற பேஸ் வச்சு தான் சார் சொல்கிறேன். அதாவது அதில் என்ன சொல்லணும்னா, பேலன்ஸ் டயட் ஒரு மைக் பிளேட் ஃபார் த டேயில் வந்து அப்ராக்சிமேட்லி 400 grams ஆஃப் வெஜிடபிள்ஸ், 100 grams ஆஃப் ஃப்ரூட்ஸ், 25 grams ஆஃப் ஆயில்ஸ் அண்ட் ஃபேட்ஸ், ஒரு 27 grams, 35 grams ஆஃப் நட்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு 250 grams ஆஃப் சீரியல்ஸ் ஆர் மைக்ரோ சீரியல்ஸ். இதுதான் இப்போ லேட்டஸ்ட் கைட்லைன்ஸில் கொடுத்துருக்குது. இது சாப்பிட்டாலே ஓரளவுக்கு அப்ராக்சிமேட்லி ஃபார் அ பர்சன். இல்லை, இது எங்கேருந்து கற்றுக்கிட்டீங்கன்னு கேட்டேன். சார், நான் ஐசிஎம்ஆர் கைட்லைன்ஸ், நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் நியூட்ரிஷன், நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட இதில் இருக்கிறதுல ரிலீஸ் பண்ண அந்த பப்ளிகேஷன் வந்து கற்றுக்கிட்டது சார். மேடம், இவங்க ரொம்ப நேரமாக பேசிட்டு இருந்தாங்க. நீங்கள் எல்லாமே உட்காந்து பொறுமையாக பார்த்துட்டு இருந்தீங்க. இந்த எண்ணம் போல் வாழ்வதுன்னு அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்கல்ல, அவங்க வாழ்க்கை வாழ்கிற முறை சரியா? பேசிக்காக எல்லாருக்குமே தெரியும் அது வந்து நல்லதில்லை. பட் அவங்களா அதை என்னைக்கு உணர்றாங்களோ அன்னைக்கு தான் மாறுவாங்க. நம்ம எவ்வளோ சொன்னாலும் அந்த அந்த கட்டத்தில் இருக்கிறவங்க மாறுறது கஷ்டம். அவங்க எதை ரியலைஸ் பண்ணலன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் பேசுனதுலேருந்து அவங்க எதை ரியலைஸ் பண்ண மறுக்கிறாங்க? முன்ன பார்த்தீங்கன்னா இந்த அளவு வெளியில் சாப்பாடு கிடையாது. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை போனால் எல்லார் கிச்சனும் க்ளோஸ்ட். தே லிட்ரலி ஈட் 3 days a week அவுட் சைட். அண்ட் வெரி சேட். இப்போ நீங்கள் சிங்கப்பூர் அந்த மாதிரி இடத்துக்கு போனீங்கன்னா
நியூட்ரிஷன் சொசைட்டி அண்ட் கவர்மெண்ட் அவங்க சேர்ந்து ஒர்க் பண்ணி இந்த மாதிரி ஒரு பிட்சா கார்னர் இல்லை ஒரு ஜங்க் ஃபுட் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கணும். பக்கத்துல வைக்க கூடாது, வைக்க முடியாது. ஸோ இங்கே திரும்பி பார்த்தா அதான் கிடைக்குது. அதை தவிர நம்ம இந்தியன் ஸ்வீட்ஸ் லைக் வீட்டில் பண்ணோன்னா என்னைக்கோ ஒரு நாள் தான் பண்ண போகிறோம். ஒரு தீபாவளி இல்லை ஒரு கிறிஸ்மஸ் இல்லை அந்த மாதிரி தான் பண்ணுவோம். இப்போ எப்போ பாரு கிடைக்குது. இப்போ வந்து ஒரு ஷவர்மா சாப்பிட்டு யாரா ப்ராப்ளம் வந்தால் கூட அவங்களுக்கு வந்துடுச்சு, எனக்கு இல்லையே, இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட். ஸோ அப்போ இந்த பக்கம் உட்கார்ந்துருக்கிறவங்க நிறைய பேர் சொன்னாங்க, கூகுளை பார்த்து கற்றுக்கிறேன், வெயிட்டை குறைக்கணுன்னு யார் இதை பற்றி பேசியிருக்கா அப்படின்னு பார்த்தா அங்கேருந்து கற்றுக்குறாங்க. அப்புறம் நிறைய பேர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் பண்ணுவாங்கல்ல, நான் அந்த அவர் சொன்னார், நான் ஃபாலோ பண்ணேன், எனக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு, நீயும் அதை ஃபாலோ பண்ணு, இப்படி தான் இவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது ஆஸ் அ நியூட்ரிஷனாக நீங்கள் கன்சல்டண்ட்டாக இவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இவங்க பண்ணுற முறை கரெக்டா? எல்லாரும் யூடியூப்ல ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வந்து 10 கிலோ லூஸ் பண்ணிட்டா இதான் பண்ணுன்னு சொல்றாங்க. அது கரெக்ட் இல்லை. யூ ஹாவ் டு அப்ரோச் அ ப்ரொஃபஷனல். இப்போ நான் ஒரு 160 சென்டிமீட்டர் இருக்கேன்னா சிம்பிளாக சொல்கிறேன், அதில் 100 குறைச்சிக்கணும். அப்போ 60 கிலோ தான் நான் இருக்கணும். நான் இருக்கிறது 80ன்னா அந்த கணக்கு இல்லை. நான் இருக்க வேண்டிய ஐடியல் பாடி வெயிட் அதில் இன்ட்டு 0.6. ஸோ நான் 60 கிலோனா 36 கிராம் சாப்பிட்டா போகிறோம். யாரோ சொன்னாங்க ப்ரோட்டீனே இல்லை. ஏன் இல்லை? இட்லிலையும் 2 கிராம் ப்ரோட்டீன் இருக்குது. அதோட சாம்பார் சாப்பிட்டா ஒரு நல்ல ஒரு கப் 200 ml சாப்பிட்டா 8 கிராம் ப்ரோட்டீன் வருது. யூ கெட் அபவுட் 10 to 12 கிராம்ஸ். மொத்தம் தேவையே 42 கிராம் உங்களுக்கு. அதில் 12 கிராம் காலையிலே வந்துட்டா நீங்கள் மற்ற உணவில் ஈஸியாக சாப்பிடலாம். இல்லை பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, நாங்கள் வேலைக்கு போகிறோம், எங்களுக்கு டைம் இல்லை, நாங்கள் கலந்த சாதம் சாப்பிடுவோம். லைம் ரைஸ் இல்லை ஃப்ரைட் ரைஸ் இல்லை டேம்ரன் ரைஸ். இதில் ரைஸில் இருக்கிற ப்ரோட்டீன் தான் வரும், போறவே போகாது. அதனால் ரைஸை நிறையா சாப்பிடுவோம், ப்ரோட்டீன் வராது. இப்போ எல்லாரும் சொன்னாங்க நான் வெறும் முளைக்கட்டின பயிர் சாப்பிட்றேன்னு. இட்லி ஒரு பிஹெச்டி எழுதலாம் அதில். ஏன்னா ரைஸ் ப்ளஸ் தால் கிவ்ஸ் யூ கம்ப்ளீட் ப்ரோட்டீன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பொங்கலில் ரைஸ் அண்ட் தால், நம்ம ரைஸில் ரைஸ் அண்ட் தால். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ரைஸ் அண்ட் தால் எவ்ரிதிங் இதெல்லாம் யோசிச்சோ தெரிஞ்சோ தெரியாமங்களோ நம்ம பெரியவங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அண்ட் டுடே வித் த சயின்ஸ் ப்ரூவ்ஸ் இட். வி டோன்ட் ஹாவ் டு மூவ் அவே ஃப்ரம் ஆர் டயட். எண்ணெய் வந்து 27 கிராம் சொல்கிறாரு, நான் 15 கிராம் தான் என் பேஷண்ட்ஸ் கொடுக்குறேன். ஏன்னா ஒரு நாளைக்கு அவ்வளோதான் எடுத்துக்கணும். 15 grams ஆயில் இஸ் மோர் தென் எனஃப். 3 டீஸ்பூன்ஸ். 3 teaspoons. அது குக்கிங்லேருந்து மிளகாப்படியில் போட்டுக்கிறதுலேருந்து எல்லாமே ஒரு ஆளுக்கு 15 ml. எங்கள் ரிசர்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு நாளைக்கு டபுள் எடுக்கிறாங்க, ட்ரிப்பிள் எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து காய் ரொம்ப கம்மியாக சாப்பிட்றோம். இப்போ ஒரு 8 inch பிளேட் எடுத்தால் ஒரு 1/4 தான் ரைஸு, 1/2 காய் இருக்கணும். இப்போ 4 பேர் இருக்கிற குடும்பங்களில் எவ்வளோ காய் வாங்குறீங்க அப்படின்னா 1/2 கிலோ. அதே ரொம்ப ஜாஸ்திமா. 1/4 கிலோ மேபி இனஃப். பட் ஒருத்தருக்கு உங்களுக்கு 150 கிராம்ஸ் தேவைப்படுதோ 200 கிராம்ஸ். ஏன்னா ஒரு வெண்டைக்காய் நீங்கள் வந்து வேக வச்சா இத்தினூண்டாயிடும், கீரை பண்ணால் இத்தினூண்டாயிடும். ஸோ யூ நீட் half a plate of vegetable or double the quantity of vegetable as your rice. எண்ணெயை குறைங்க, 3 teaspoons. எக்ஸசைஸ் பண்ணுங்க, டீஸ்ட்ரெஸ். நிறைய பேருக்கு கொலஸ்ட்ரால் ட்ரைக்ளிசரைடு ஏறுறது ஸ்ட்ரெஸ்னால. ஒரு போர்டு எக்ஸாம் குழந்தைக்கு வருதுன்னா பேரண்ட்ஸ்க்கு கொலஸ்ட்ரால் ஏறுது, குழந்தைக்கே ஏறுது. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கணும். எனி கைண்ட் ஆஃப் மெடிடேஷன், ப்ரீதிங், க்ளோஸ் யூர் ஐஸ், திங்க் ஆஃப் சன்ரைஸ், சன்செட், இந்த மாதிரி விஷயம், நியூட்ரல் விஷயம், டயட், எக்ஸசைஸ், டீஸ்ட்ரெஸ்ஸிங். இது 3 பண்ணால் ஹெல்த் இல்லைன்னு சொல்லவே முடியாது. சிறப்பாக 2 பேருக்குமான ஒரு சின்ன அட்வைஸை கொடுத்தீங்க. பார்த்துட்டு இருக்க நிறைய நேயர்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் ஷோவில் வந்து கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். கடைசியாக இந்த ஷோவோட இறுதி கட்டத்துக்கு வந்தாச்சு. கன்க்ளூஷன் சொல்ல வேண்டிய நேரம். யார் சரி, யார் தப்பு, யார் டயட்டை யார் ஃபாலோ பண்ணுறது, நாங்கள் எங்கள் இஷ்டம் போல் வாழ்க்கையை வாழ்கிறது அப்படின்னு இந்த பக்கம் ரொம்ப நேரம் சொல்லிட்டு இருந்தாங்க. இங்கே சிஸ்டமேட்டிக்காக வாழ்கிறது எவ்வளோ முக்கியம்னு வந்த கெஸ்ட்டு சொல்லிட்டு போயிட்டாங்க. இட்ஸ் அ வேக்கப் கால். என்ன வேணால் சாப்பிடலாங்கிறது நம்ம வாதத்துக்கு சொல்லாமே தவிர நம்ம வாழ்க்கைக்கு உதவாது. முன்ன காலத்துலலாம் உடல் உழைப்பு இருந்தது. நம்ம தேர்வு பண்ண தொழிலையே உடல் உழைப்பு இருந்தது. அப்போல்லாம் இவ்வளவு தொழில்நுட்ப வளர்ச்சி கிடையாது. இப்போ இவ்வளோ மாதிரி உட்கார்ந்த இடத்துல வேலை செய்கிற வேலை கிடையாது. அதிக உடல் உழைப்பு இருந்த வேலையாக இருந்தது. இந்த தொழில்நுட்ப புரட்சி வளர்ச்சியில் இந்த உடல் உழைப்பு குறைஞ்சு ஒரு இடத்துல ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக்கான வேலைக்கு வந்துட்டோம். உட்கார்ந்த இடத்துலையே எல்லா வேலையும் செய்கிறது. அது மாதிரியான தொழில் புரட்சியும் இந்த மாற்றமும் என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம ஆரோக்கியத்தை சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு.
ஸோ இது பெரிய ஒரு இந்த ரெவல்யூஷனரி மாற்றத்தில் நாம் ரொம்ப சிக்கிக்கிட்டு தவிக்கிறதுனா அடுத்த தலைமுறை என்ன சாப்பிடணும் எதை சாப்பிடணும்னு பெரிய குழப்பமாயிடுச்சு. இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு பாட்டி வைத்தியம் தொலைஞ்சிருச்சு. ஆனால் எல்லாருமே டாக்டர் ஆகிட்டோம். எல்லாருமே இதை சாப்பிடணும் இதை சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு கருத்து சொல்கிறோம். ஆனால் இந்த விழிப்புணர்வு தவறல்ல. சரியாக நாம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு இன்னொருத்தருக்கு எஜுகேட் பண்ணுறோமா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு ஒரு விஷயத்த நம்பிக்கை இருக்கா, நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க, அதை அவங்களுக்கு திணிக்காதீங்க. அதே நேரத்தில் மருத்துவம் சார்ந்து எடுக்க வேண்டிய முடிவுகளை நீங்களே கூகுள் பார்த்து நீங்களே யூடியூப் பார்த்து உங்கள் ஆரோக்கியத்தை கெடுத்துக்காதீங்க. இது மிக மிக ஆபத்தானது. இன்னைக்கு நல்ல உணவுகளை தேடி தேடி போய் சாப்பிட வேண்டிய நிர்பந்தம் இருக்குது. ஏன்னா எது நல்ல ஃபுட்னே நம்மளே பார்த்து சாப்பிட்றதுலாம் நிறைய சிரமம் இருக்குது. அதனால் வந்த நியூட்ரிஷன் சொன்னதுலேருந்து நீங்கள் ஆழமாக எடுத்துக்க வேண்டியது உங்கள் தட்டில் எவ்வளோ வச்சு சாப்பிட்றீங்கிறது முக்கியம் இல்லை, என்ன சாப்பிட்றீங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் பார்த்து சாப்பிடுங்க. குறிப்பாக நம்ம தமிழர்களுடைய உணவு பழக்கம் ரொம்ப ஆரோக்கியமான ஒரு கட்டமைப்பு கொண்டது. அதை யாரும் இன்னைக்கு வரைக்கும் அசிச்சுக்க முடியல. பழைய சோறு எவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்தை நோக்கி இன்னைக்கு நகர்ந்திருக்குன்னு நமக்கு தெரியும். அதே போன்று உங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்கள் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் சிறுதானிய உணவை தயவு செய்து ஒரு வேளையிலும் கொடுத்து பழகுங்க. நான் நிறைய இடங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நம்ம லைஃப் ஸ்டைலில் சிறுதானிய உணவுகளை குழந்தைகளுக்கு கொடுத்து நீங்கள் பழக்குங்க. நாம் பாரம்பரியமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்க உணவிலேயே நம்ம வாழ்க்கை முறை இருக்குது, நம்ம ஆரோக்கிய முறை இருக்குது. தேடி தேடி போய் இன்னைக்கு தொழில்நுட்ப வளர்ச்சியில் தவறான உணவு பழக்கத்துக்கு நீங்கள் உங்களை ஆட்கொண்டுக்காதீங்க. அதே நேரத்தில் நிறைய விளம்பரங்களை பார்த்தும் உங்களை ஏமாற்றிக்காதீங்க. அதனால் உங்கள் ஆரோக்கியம்தான் உங்களுடைய எதிர்காலம். அதுதான் உங்கள் எதிர்கால சந்ததிக்கு நீங்கள் கொடுக்கும் மிகப்பெரிய பரிசு. அதனால் ஒரு நல்ல மாற்றத்தையும் நல்ல விவாதத்தையும் இந்த நிகழ்ச்சி எடுத்து முன்னே வந்ததுக்கு உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் ரொம்ப சிறப்பாக பேசின ஒரு 3 பேருக்கு ஒரு சிறப்பு பரிசு கொடுக்கணும்னு நினைக்கிறோம். வாங்க சார், முதல் பரிசு உங்களுக்கு தான். வாங்க. கைமி பப்பட் வழங்கும் 5000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு கிஃப்ட் வவுச்சர், ஒரு கிஃப்ட் ஆம்பர் உங்களுக்கு. டைமண்ட் ப்ரெஷர் குக்கர் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஆம்பர். டைமண்ட் ப்ரெஷர் குக்கர் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஆம்பர் சார். மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் நல்ல விவாதத்தோடு அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆரி அர்ஜுனன்.